பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒரு பெரிய விருப்பமும் ஒரு பெரிய ஆசையும் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தன்னை திராட்சை செடியாகவும் தன்னுடைய சீஷர்களை அல்லாவிட்டால் தன்னுடைய பிள்ளைகளை அவர் கொடியாகவும் பார்க்கிறார். இந்த கொடியானது தேவனோடு கூட இணைந்திருக்கும் என்று சொன்னால், அல்லாவிட்டால் அந்த செடியோடு கூட இணைந்திருக்கும் என்று சொன்னால், அது ஜீவனுள்ளதாய், அது பலன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே வேதாகமத்தின் ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைக்கிறேன். பவுலை குறித்து நம் அத்தனை பேருக்கும் நன்றாய் தெரியும். இவர் சவுல் என்பதாய் முதலாவதாய் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த சவுல் தமஸ்கோ பட்டணத்தை நோக்கி கிறிஸ்தவ மார்க்கத்து அமைந்த ஸ்திரீகளை ஆகிலும் புருஷர்களை ஆகிலும் குழந்தைகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி நிருபங்களை கேட்டு வாங்கி அவர் அங்கிருந்து புறப்படுகிற பொழுது தமஸ்கு போகிற வழியிலே தேவனால் சந்திக்கப்படுகிறார். சந்திக்கப்படுகிற அவர் கீழே விழுந்த பொழுது அவர் இவ்விதமாய் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? இப்பொழுது அவருக்கு கிடைத்த பதில், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரும் அவரும் உரையாடுகிற விதம் சற்று வித்தியாசமானது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், புதிய ஒரு மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு மனிதன் இப்பொழுது கேட்கிறான், தன்னை சந்தித்து அந்த ஒளியை பார்த்து, நீர் யார்? அந்த ஒளி சொல்லுகிறது, எந்த மார்க்கத்து அமைந்த புருஷர்களை, ஸ்திரீகளை, குழந்தைகளை கட்ட வேண்டும் என்று போகிறாரோ அந்த மார்க்கத்தார் வணங்குகிற அதே இயேசு என்று சொன்ன பொழுது அடுத்த வார்த்தை சவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இப்பொழுது அந்த பவுலுக்கு அல்லாவிட்டால் சவுலுக்கு அவர் என்ன செய்ய சித்தம் என்பது நேரடியாய் சொல்ல முடியாத பொழுது, அல்லாவிட்டால் சொல்லாத பொழுது, அனனியா என்கிற ஒரு சீஷன் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுக்கு பவுலின் மேல் வைக்கப்பட்ட திட்டம் தெரிவிக்கப்படுகிறது. புறஜாதிகளுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி போகிறது. பாருங்கள், இந்த பவுல் அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறார். அநேக இடங்களில் தேவனை குறித்து சொல்லுகிறார். மார்ஸ் மேடையிலே நின்று இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவர் அறைகூவல் விடுகிறார். இவைகளெல்லாம் பவுலுடைய ஊழியத்தினுடைய பெரிய மகிமை. தேவனை இல்லை என்று சொன்ன அதே பவுல் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருந்தார். தேவனும் அவனோடு கூட இருந்தார். திருச்சபை விருத்தியடைய ஆரம்பித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ திருச்சபை, இன்றைக்கு நாம் தேவனோடு கூடவும் தேவன் நம்மோடு கூடவும் இருந்து நம்மை அதே தேவன் ஆசீர்வதிக்கும்படியால், நம்மிலும் அநேக கனிகள் உண்டாயிருக்கும்படியால் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அன்பின் நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நிறைவான மகிமையான
ஆண்டவரே, சந்தோஷமும் கிருபையும் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளை தேவ சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களில் நிலைத்திருந்த ஆண்டவரே, நாங்களும் உம்மிலே நிலைத்திருந்த ஆண்டவரே, அப்பா, கனிகளை கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும். இதுவரை ஆண்டவரை நடத்தின கர்த்தர் இனியும் ஆண்டவரை எங்களோடு கூட வரும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும், எங்களுக்கு முன்னாய் கடந்து செல்லும். நாங்கள் சந்திக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே சந்தித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பதில் கிடைக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.